வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சாணக்கிய நீதியின் அந்த 5 ரகசியங்களை அலசும் இந்த ஸ்பெஷல் தொகுப்புக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சோசியல் மீடியா உலகத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றது வழக்கமா போயிடுச்சு இல்லையா? ஆனா ரகசியங்களை காக்குறதுல எவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே சாணக்கியர் நீதி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கு. அமைதியா இருக்கிறதும் சில விஷயங்களை வெளியே காட்டாம இருக்கிறதும் உங்களை எப்படி ஒரு பவர்ஃபுல் ஆளா மாத்துறதுன்னு இந்த அலசல் ஒரு சூப்பரான கைடா இருக்கும். முதல்ல சாணக்கியர்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க. அவர் ஒரு வெறும் தத்துவ ஞானி கிடையாதுங்க. பண்டைய இந்தியாவின் தலை சிறந்த அறிஞர், நெறிமுறைகள் மற்றும் பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாஸ்டர். எல்லாவற்றிற்கும் மேல ஒரு அபார அறிவால சந்திரகுப்தனை ஒரு மாபெரும் மௌரிய பேரரசனாக மாத்தின ஒரு இணையில்லாத ராஜதந்திரி. அதனால அவர் சொல்ற ஒவ்வொரு ரூலும் சும்மா காத்துல அடிச்சு விட்டதில்லை. எல்லாமே ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு உருவாக்குன பக்காவான உத்திகள். சாணக்கிய நீதியோட ரொம்ப முக்கியமான மைய கருத்து என்ன தெரியுமா? சில ரகசியங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டா அது உங்க வாழ்க்கையே நரகமா மாத்திடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்க சில விஷயங்களை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி சில விஷயங்களை செய்யாம இருக்கணும். குறிப்பிட்ட ரகசியங்களை நம்ம காப்பாத்த தவறிட்டா அது நம்ம வாழ்க்கையில பெரிய அழிவை கொண்டு வரும்னு ரொம்பவே தெளிவா எச்சரிச்சிருக்காரு. சரி, அப்போ நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத அந்த 5 ரகசியம் என்னன்னு பாப்போம். தனிப்பட்ட போராட்டங்கள், பண விஷயங்கள், எதிர்கால திட்டங்கள், நெருக்கமான உறவுகள், அப்புறம் நம்ம வயசு. முதல்ல இந்த 2 விஷயங்களை ஒன்னாவே பார்க்கலாம். அதாவது நம்மளோட தனிப்பட்ட போராட்டங்கள், அப்புறம் பண பிரச்சனைகள். இதெல்லாம் வெளியில சொல்றது எப்படிப்பட்ட வலையில கொண்டு போய் விடுதுன்னு பாப்போம். நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள், இல்ல நமக்கு நடக்கிற ஹெல்த் இஷ்யூஸ், மத்த பர்சனல் சிக்கல்கள் ஏன் வெளியில சொல்லக்கூடாது? சிம்பிள்ங்க. நாமளே நம்ம குறைகளையும் பலவீனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி தான் இது. இத கேக்குறவங்க உங்களை சும்மா விடுவாங்களா? ஒண்ணு உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, இல்லனா உங்க பலவீனத்தை உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணி ஒரு ஆயுதமா மாத்திப்பாங்க. அதனால உங்க கஷ்டம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். அடுத்தது பணம். இதுக்குள்ள இருக்கிற ஹியூமன் சைக்காலஜி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களோட வருமானம் என்ன, செலவு என்ன, எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னு மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உடனே அவங்க மனசுல உங்க மேல ஒரு பெரிய பொறாமை வரும். இல்லனா உங்க சக்சஸ பார்த்துட்டு எப்படியாவது தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. பண விஷயத்துல எப்பவுமே அமைதியா இருக்கிறதாங்க பெஸ்ட். இப்ப 3வது விஷயத்துக்கு வருவோம். எதிர்கால திட்டங்கள். அதாவது உங்க பிசினஸ் ஐடியாவோ லட்சியங்களையோ வெளியாட்கள் கெடுத்துடாம எப்படி பாதுகாக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல நாம என்னெல்லாம் பண்ண போறோம்னு முதல்லயே ஊருக்கெல்லாம் சொல்லிடணும்னு ஒரு தப்பான ஆர்வம் நமக்குள்ள இருக்கு. ஆனா நிஜம் என்னன்னா, உங்க கரியர் கோல்ஸ மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க உங்க ஐடியாவை அப்படியே திருடலாம். இல்லனா அந்த பிளான் நடக்காமலே முட்டுக்கட்ட போடலாம். உங்க திட்டங்களை மூடி மறைச்சு வைக்கிறது மட்டும்தான் உங்க வெற்றியை செக்யூர் பண்ணும். பிளான்ஸ் மட்டும் இல்லங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நான் எவ்வளவு சாதிச்சிருக்கேன்னு ஓவரா பெருமை பீத்திக்கிறதும் ஆபத்து தான். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு காட்டிக்கிட்டாலே அது மத்தவங்களுக்கு தேவையில்லாத பொறாமையும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் தான் உருவாக்கும். அதனால சில விஷயங்களை நமக்காக ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். சரிப்பா, வெளியாளுங்க கிட்ட சொல்ல வேண்டாம், ஆனா நம்ம உசுரா நம்புறவங்க கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதையெல்லாம் ஷேர் பண்ணலாமா? வாங்க அத பத்தி பாப்போம். இதுதான் 4வது பாயிண்ட். நெருக்கமான உறவுகள். குறிப்பா காதல் விஷயங்களையும் குடும்ப ரகசியங்களையும் ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பாதுகாக்கணும்? இதுல தெளிவா சொல்லிருக்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பந்தம் முழுசா நம்பிக்கையின் மீது உருவானது. அது ரொம்ப மென்மையானதும் கூட. உங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த எந்த காரணம் கொண்டும் ஒரு 3வது ஆள் கிட்ட சொல்லவே கூடாது. அப்படி உள்ள விட்டீங்கன்னா அது அந்த திருமண பந்தத்தையே வீக் ஆக்கிடும். குடும்பத்துல தேவையில்லாத டென்ஷனை உருவாக்கி கடைசியில அது உங்களுக்கே பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதனால இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலை சம்பந்தமான பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது சிக்கலோ இருந்தா அது தப்பான புரிதல் இல்லாம இருக்க உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அவங்க கிட்ட கூட உங்க குடும்பத்தோட ரொம்ப ஆழமான விஷயத்த லீக் பண்ணிடக்கூடாது. அது எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கிற ரகசியமாவே இருக்கணும். இப்போ 5வது விஷயத்துக்கு வந்துட்டோம். வயதின் ரகசியம். சாணக்கியர் சொல்றதுலயே ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் இது மட்டும்தான். ஆமாங்க, ஒருத்தர் தன்னோட உண்மையான வயசை யார்கிட்டயும் வெளிப்படையா சொல்லக்கூடாதுன்னு சாணக்கியர் ரொம்ப அடிச்சு சொல்றாரு. பலருக்கும் இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். என்னது, வயசை மறைக்கணுமா? அதனால என்ன இருக்குன்னு தோணும். இதுக்கு அவரு ஒரு சூப்பரான கம்பாரிசன் சொல்றாரு. சில அபூர்வமான பவர்ஃபுல்லான ரகசிய மருந்துங்களோட ஃபார்முலாவை அதோட குணப்படுத்துற சக்தியை குறையாம இருக்க
எப்படி யாருக்கும் தெரியாம பாதுகாப்பாங்களோ அதே மாதிரிதான் உங்க உண்மையான வயசையும் பாதுகாக்கணும். வயதை வெளியே காட்டிக்காம இருக்கிறது பல சூழ்நிலைகள்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸா கொடுக்கும். சரி, நம்ம ஃபைனல் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பழமையான ரூல்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எப்படி செட் ஆகுதுன்னு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சாணக்கியர் சொல்ற இந்த உத்திகள்லாம் ஏதோ பயந்து பயந்து வாழறதுக்காக இல்லைங்க, மாறாக உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கவும் உங்க சந்தோஷத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கவும் தான். பர்சனல் மற்றும் பண ரகசியங்களை மூடி வைக்கும் போது யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. திட்டங்களை மறக்கும் போது பொறாமையின் திருடும் தடுக்கப்படுது. உறவுகளின் ரகசியம் உங்க குடும்பத்தை காப்பாத்துது. கடைசியா ஒரு கேள்வி, காலையில சாப்பிட்டதுல இருந்து நைட்டு எங்க போறோங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் போடுற இந்த உலகத்துல உங்களுக்கான எந்த ரகசியங்களை நீங்க உங்களுக்குள்ளே புனிதமா பாதுகாப்பா வச்சுக்க போறீங்க? ரகசியங்களோட பவர் புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல நீங்களே உங்க கையில எடுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இந்த 5 விஷயங்களின் பின்னால் இருக்கும் உண்மையான பாடம் ஒன்றுதான். எல்லோரையும் நம்பி எல்லாவற்றையும் சொல்ல வேண்டாம். நம்பிக்கைக்கு தகுதியானவர்களிடம் மட்டுமே முக்கியமான விஷயங்களை பகிருங்கள். விவேகமாக பேசுவது பல நேரங்களில் நம்மை தேவையற்ற பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சிந்திக்க வைக்கும் வீடியோக்களை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். வணக்கம்.